இந்தியனாக பிறந்த ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் உன்னதமாக கொண்டாட வேண்டிய பண்டிகை ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அப்படின்னாக்க சுதந்திரத்துக்கு அப்புறம் ஆகஸ்ட் 15 அப்படிங்கிறது நம்ம சுதந்திர தினம். இதை ஒரு ஸ்கூல் டேஸில் இருக்கட்டும், ஸ்கூலில் 1 மந்த்துக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அந்த ஃபங்க்ஷனை கொண்டாடுறதுக்கு. ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஸ்பீச் கற்றுக் கொடுப்பாங்க. சுதந்திரத்துக்காக போராடின தலைவர்கள் பேரை சொல்லி பேச்சு போட்டி வச்சு அவ்வளோ அழகாக கொண்டாடுவாங்க. 8 கோடி மக்களின் தலைவன், முதல்வன், அவர் வாழ்நாளில் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவருக்கு முதல்ல இப்போ தான் கொடியேற்றுறாரு. இந்த மாதம் 15 ஆகஸ்ட் வரப்போகுதுன்றது போன மாதத்துலேருந்து தெரியும். அப்போலேருந்து ஒவ்வொரு தலைவர்கள் பேரை மனப்பாடம் பண்ணி இருந்தால் கூட இன்றைக்கி அழகாக பேசியிருந்திருக்கலாம். கொடியேற்றிட்டு ஸ்பீச் கொடுக்குறாரு, சுதந்திர தினத்துக்கு ஸ்பீச்சு. சுதந்திரத்துக்காக போராடின பிரபலங்கள், இன்னும் விட்டு போன பேர்கள், அதெல்லாம் டேஷ் அதெல்லாம் மக்களாகிய நீங்கள் சேர்த்துக்கணும். ஏய்யா, ஒவ்வொரு படத்துக்கும் ஸ்கிரிப்டு தேர்தலுக்கெல்லாம் அப்படியே பக்கமாக எழுதி மனப்பாடம் பண்ணி அப்படியே கிழிச்சு எரிஞ்சிங்களே. ஒவ்வொரு படத்துலையும் எப்படியெல்லாம் ஸ்கிரிப்ட் மனப்பாடம் பண்ணி இது பண்ணியிருந்திருப்பீங்க. அப்போ பணம் சம்பாதிக்கணும், இப்போ ஆட்சியில் இடம் பிடிக்கணும், அதுக்காக ரிஸ்க் எடுத்தீங்க. இப்போ ஆட்சி வந்தாச்சு, அரியணையில் ஏறியாச்சு. இப்போ நான் எதையும் மனப்பாடம் பண்ண தேவையில்லை. சாதாரண ஒரு சுதந்திர போராட்ட தலைவர்கள் உங்களுக்கு பின்னாடி பேனரில் பார்த்துருந்தா கூட கட்சி கொள்கை வச்சுருக்கீங்களே, பெயரளவுக்கு கொள்கை, அதில் இருக்கிற தலைவர்கள் பேரை சொல்லியிருந்தா கூட போதுமே. உங்களை பார்த்துட்டு எப்படி இளைய தலைமுறைகள், ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்கெல்லாம் எப்படி இனிமேல் வரலாற்றை பேசுவாங்க? வரலாறு இதோட அழிஞ்சு போயிடும். உங்களுக்கு என்ன கவலை? நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலான்னு முட்டு கொடுக்கறது, நீங்கள் என்ன செஞ்சாலும் காப்பாற்றுறதுக்கு முட்டு கொடுக்குற சங்கம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், இன்னும் என்ன வேணாலும் பண்ணலாம். நாசமாக போச்சு, வேறு ஒன்றும் சொல்ல முடியல.